பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஸ்டைல் டுடே வித் மீ டீனா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலிங் தாங்க. மாடலிங் லைனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பேச போறோம் அண்ட் பார்க்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக த ஃபேமஸ் காஸ்டிங் டைரக்டர் தாரா உமேஷ் மேம் இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ மேம், சொல்லுங்க மேம், நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? ஒரு ஆக்சிடென்ட்டாகவே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். நான் யோசனை பண்ணினது இல்லை. ஆக்சுவலி ஐ வாண்டட் டு பிகம் ஏ காலேஜ் ப்ரொஃபஸர் when I was small. I was thinking, and my husband was an advertiser. When we are from Chikmagalur, Karnataka. We came here and my husband said, he was an advertiser, so they wanted some children for their ad. I told him he's a creative guy, he was an advertiser. So I organized the children from the school. நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து அப்படியே எடுத்து கொண்டு வந்து ஒரு 25 சில்ட்ரன் கோஆர்டினேட் பண்ணினேன். அப்போல்லாம் எனக்கு கோஆர்டினேஷன் என்ன எப்படி பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஹீ கைடட் மீ, ஐ டிட் இட், அவ்வளோதான். ஸோ இட் கேம் அவுட் வெல், நல்லா வந்தது. அது எல்லாரும் அங்கே வந்தவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, இது யார் கோஆர்டினேட் பண்ணாங்க அப்படியெல்லாம் கேட்டாங்களாம். உமேஷ் வந்து வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, நல்லா இருக்குடி, இன்ஃபேக்ட் யூ கேன் டூ இட் திஸ் பிஸ்னஸ் அப்படின்னாரா. எனக்கு எதுவுமே கொடுக்கல, ஓசியாக பண்ணி வச்சுட்டாங்க. 25 சில்ட்ரன், 4 நாள், 2 நாள் ஷூட்டர், 2 நாள் இது. நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ அந்த காலத்துலலாம் ஃபோன் கிடையாது இல்லை, எல்லாருக்கும் ஃபிசிக்கலாக போய் சொல்லணும், அந்த மாதிரி இருந்தது. ஸ்கூலில் போயிட்டு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணேன். பட் இட் வெண்ட் ஆஃப், தட் இஸ் த ஒன், திஸ் ஒன். ஆஃப்டர் that, the real person who really put me onto coordination is, apart from Umesh, Mr. Shashikant anna ஒரு photographer இருந்தார். I really always thank him for that, because he is the one who asked Umesh, hey, we need some models, can you help? Okay. That is when my husband said, I was in my ஊரு, ஸோ அப்போது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீ எப்போ வர அப்படின்னு. அப்போது எனக்கு கான்டாக்ட் கிடையாது, நான் ஃப்ரம் மெட்ராஸ் கிடையாது இல்லை, அதனால் எனக்கு யாரும் தெரியாது. அப்போ தான் வந்திருக்குறது சென்னைக்கு. அப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. பட் எனக்கு வந்து ஒரு மவுத் டு மவுத் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஐ காட் த மாடல்ஸ். But ஒரு 6 months I got some models, and getting the ad was not that difficult because I was the only coordinator. அப்போ சூப்பர். ஓகே, அதனால எனக்கு அது வந்தது. பட் மாடல்ஸ் கிடைக்கிறதா ஃபோன் கிடையாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். மேம், நிறைய பேருக்கு வந்து மாடலிங்னாலே என்னன்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நிறைய இருக்கும். ஸோ மாடலிங்னா என்னன்னு நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லலாமே. மாடலிங்கன்னா என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கே போஸ்ட் பண்ணுறது, அதுதான் மாடலிங். ஓகே, அட்வர்டைஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும்ல, அதுதான் எதுனா அது இட் மேபி டிவி கமர்ஷியல் இருக்கலாம், இப்போல்லாம் டிஜிட்டல் மீடியா ஜாஸ்தியாக இருக்கும், பிரிண்ட் மீடியா இருக்கலாம், இல்லைன்னா வேறு எதோ ஹோல்டிங் அந்த மாதிரி இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ஏதோ விளம்பரத்துக்கே ஒரு போஸ்ட் பண்ணுறது சிம்பிளாக அந்த இதுக்கு, அதுதான் மாடலிங். மேம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். மாடலிங் ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட்டு வந்து ஒரு முக்கியமான கேட்டகரியா மேம்? ஏன்னா இப்போ வந்துட்டு ஹைட்டாக இருக்கவங்க தான் வந்து மாடலாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இஸ் தட் ட்ரூ? நோ, இட்ஸ் நாட். ஹைட் வந்து எங்கே இதாகுதுன்னா, ரேம்ப் வாக்கிங்குக்கு வேணும், சாரி ஆடுக்கு வேணும். மற்ற எந்த ஆடுக்கும் ஹைட்டு இட்ஸ் நாட் த மேட்டர் அட் ஆல். ஓகே, வெறும் ரேம்ப் வாக் மட்டும் தான். ரேம்ப் வாக் அண்ட் சாரி மாடலிங் டெஃபினட்டா ஹைட்டா இருக்கணும். மினிமம் 5'6" இருக்கணும், 5'5", 5'6", 5'7" இருக்கணும். பட் அதர்வைஸ் ஜுவல்லரி யூ கேன் பி ஷார்ட், எனி அதர் திஸ் ஒன் யூ கேன் பி ஷார்ட். அண்ட் வாட் அபவுட் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மேம்? இப்போ சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும், ஆனால் வந்துட்டு அவங்க ஒல்லியாக இருந்தாதான் மாடலிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. குண்டாக இருக்கவங்களால மாடலிங் பண்ண முடியுமா? அது ஒரு அளவுக்கு உண்மைதான். மாடல்ஸ் என்னும்போது there are 3 category I can say as my experience. One is like you should be, பார்த்த உடனே oh she's beautiful அப்படி என்ன மாதிரி, அந்த மாதிரி. That is really, அதாவது they have to be slim, they have to be tall and good nose, expressive eyes, good skin, good hair, and their presentation, everything சேர்த்து ஒரு மாடல் இல்லைன்னு கூட அவரோட ஒரு செல்ஃப் இது இருக்கும்ல, அதனால மாடல் மெட்டீரியல் அப்படி சொல்லிடலாம் பார்த்த உடனே. இன்னும் ரெண்டாவது வந்து ஒரு லட்சணமா இருப்பாங்க. ஓகே, பார்த்தா இப்போ நீங்க இப்போ லட்சணமா இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு க்ரூம் பண்ணேன்னா யூ வில் பி த குட் மாடல். ஓகே,
ஓகே நமக்கு வந்து நெக்ஸ்ட் டோர் டைப்ஸ் வேணும் அப்படி கேளுவாங்க. இப்போல்லாம் நிறைய ஆட்ஸ் எல்லாம் வருது நெக்ஸ்ட் டோர் டைப் வேணும்னு. உங்களுக்கு நான் உங்க மாதிரி டீனா இங்கே வாங்க, நான் ஒரு ஆட் பண்ணுறேன், ஆடிஷன் பண்ணுறேன் வாங்க அப்படி கூப்பிடுவேன் நான். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, அதாவது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை பக்கத்தில் இருக்கிறது, ஒரு சின்ன பொண்ணு யாரே இருந்தாலும் இது இட் அப்ளைஸ் டு த பாய்ஸ் ஆல்சோ. இட் இஸ் சி மாடலிங் அன்ன உடனே எல்லாரும் ஃபீமேல் அப்படின்னு நினைப்பாங்க, அது தப்பு. இது மேல் எல்லாரும். அப்புறம் தேர்ட் கேட்டகரி is vastly we always look, that is a character face. Okay. You can be short, you can be stout, you can be curly hair, loose hair, motte hair, anything is okay. But you should have some kind of character in the face. அதுவும் எல்லாமே சும்மா எதுவுமே இல்லாதவங்க கொஞ்சம் இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதாவது some character you should have. ஒரு லட்சணமா இருக்கணும், இல்லைன்னா கேரக்டர் ஃபேஸ் இருக்கணும். இல்லைன்னா இப்போ வந்து ஃபார் வெப் சீரிஸுக்கு ஐம் ஜஸ்ட் காஸ்டிங், தே வாண்டட் லைக் ரகட் லுக்கிங், ரஃப் ஃபேஸ் அந்த மாதிரி. ஸோ தட் ஐம் வி ஆர் காஸ்டிங் நவ். வை ஐம் டெல்லிங் யூ திஸ் இஸ் ஆல் த 3 குவாலிட்டிஸ் இருக்கணும். எனிபடி கேன் கம் ஃபார் த மாடலிங் provided they should have basic qualities of within what are this. the basic qualities? I told no. So one is clear skin irukonu. Color fair irundhalum paravilla, karpa irundhalum paravilla, that doesn't matter. Super. Okay, but இதே நல்லா இருக்கணும், ஹேர் நல்லா வச்சுக்கணும். அதாவது ஹேர் டெக்ஸ்சர் நல்லா இருக்கணும். ஷார்ட் லாங்காக இருக்கணுன்றது முக்கியம் இல்லை, ஹேர் டெக்ஸ்சர் நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா நல்லா பண்ணிக்கணும். இப்போ நவடேஸ் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஹேவ் கம் இல்லையா, அது. ரெண்டாவது ஹேர் ஸ்டைல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் for anybody. Most of the people don't look good because of their hairstyle. Because நம்ம இங்கே ஆஃபீஸ்க்கு சில்ட்ரன் வராங்க, இல்லைன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட யாருன்னு வராங்க, அப்போது எனக்கு வந்து ஐ அப்சர்வ் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பேன், என்ன இவருக்கு என்ன சரி பண்ணலாம், ஷி ஹஸ் காட் சம்திங், ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னா ஹேர். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹேர். இம்மீடியட்லி ஐ டேக் மை கோம்ப் அண்ட் ஐ வில் ஆஸ்க் them to remove the whatever they put, அது போட்டுட்டு போனால் சொல்கிறேன், completely change their face itself, their look itself. ஐயோ ஆமாம் மேடம், ஐம் லுக்கிங் ஸோ குட், ஐ டிட் நோ திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு நாலேஜ் அவருக்கு இருக்கிறது இல்லை. நம்ம மாதிரி ஆளும் அவங்களுக்கு கூப்பிட்டுட்டு ஒரு க்ரூம் பண்ணுறோம், ஒரு டீச் பண்ணுறோம், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும். ஹேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த வாக்கிங் ஸ்டைல், ப்ரெசன்டேஷன், எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், சாரி எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், மேக்கப் எப்படி போட்டுக்கணும். These are all the things when the newcomer comes, we will tell them. But nowadays, most of the people, whether they are model or not, they are aware. Because, you know, adanalla nook and corner you can see the beauty parlors. Except yes. Me, I will not to go to parlor. Okay, anyway. Ma'am, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் என்ன மாதிரியான மாடல்ஸ் எடுப்பீங்க? இப்போ அதே வந்து ஒரு மூவிக்கு எடுக்கிறதா இருந்தால் எப்படி? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சினிமாக்கும் எடுக்கும் போது வாட் வில் பி த க்ரைட்டீரியா? நீங்கள் எதை மெயினாக பார்ப்பீங்க ஒரு மாடல் சூஸ் பண்ணுறப்போ? அட்வர்டைஸிங்குக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் டாலாக பார்த்த உடனே இதாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, ஃபேஸு ஒரு அளவுக்கு நல்லா இருக்கணும். இன்னும் செகண்ட் கேட்டகரி ஐ டோல்டும் ஒரு கேரக்டர் ஃபேஸோ. சம்டைம்ஸ் இப்போ ஒரு ஆட் பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட் வீக், அதில் வந்து தே வாண்டட் சம் ஸ்டவுட் curly haired girl, I have casted her, so like that they will. But in the movie என்னும்போது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும், ரொம்ப இது வேண்டாம், மாடலிங் மாதிரி அப்படி வேண்டாம், கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் ஓகே, தட்ஸ் வாட் தே லைக் இட். யா. அண்ட் கொஞ்சம் மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபேஸு, ஒரு லட்சணமான ஃபேஸ் தான் அவர் பார்ப்பாங்க. ஐஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும், அட்ராக்டிவ் ஐஸ் இருக்கணும், ஒரு சிரிப்பு நல்லா இருக்கணும். சிரிப்பு இஸ் வெரி வெரி யூனோ, ஸ்மைல் இஸ் வெரி குட் இன் மூவி, அதெல்லாம் பார்ப்பாங்க. கண்ணு, ஸ்மைலு அதெல்லாம். அப்புறம் மற்றதெல்லாம் க்ரூம் ஆக ஆக மேக்கப்லலாம் சரி பண்ணிக்கிறேங்க. பேசிக்கலி தே வில் சி த ஐஸ், எக்ஸ்ப்ரெசிவ் ஐஸ் அண்ட் நைஸ் ஸ்மைல். யூனோ, டீத் செட் நல்லா இருக்கா, பிகாஸ் சிரிச்ச உடனே அதெல்லாம் இருக்கும். பிகாஸ் அட்வர்டைசிங் இஸ் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு போகிறது. யூ கேன் சீட். மூவியில் அப்படி பண்ண முடியாது. It comes for 2 hours. Yes. So அதனால they have to make sure that the girl is suitable for the character. It is sometimes ஒன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும் அப்படி கேட்பாங்க. கேஷுவலா அதாவது அட்ராக்டிவாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், அவ்வளோதான். பட் ஒரு பெரிய ஹீரோ கூட இல்லை மேம், ஷி ஹாஸ் பிகாஸ் சப்ஜெக்ட் இட் செல்ஃப் இல்லை, ஷி இஸ் டூ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது தே ஆர் லுக்கிங் ஃபார் த வெரி வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். மேம், இந்த ஃபீல்டில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப கஷ்டம், இந்த மாடலிங் லைனில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அது என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? இந்த ஃபீல்டில் எந்த, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்.
இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லாத எந்த ஃபீல்டு இருக்கும்? எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு. ஏன் அட்வர்டைசிங்லேயே இல்லை மூவில இது பெருசு பண்ணிக்கிறாங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் எ கிளாமரஸ் ஃபீல்ட். Okay, glamour இருக்கு. So people will today, if the cinema actor comes, you will go there, you will see all the programs. It's like that. அந்த கிளாமருக்காக அங்கே ஒரு ஏதோ ஒன்று இது பண்ணிடுவாங்க. Yes, it is there in every field. That's what I'm telling you. But when it comes to the advertising, absolutely you don't need to worry. Anybody, I will give the guarantee, absolutely you don't need to worry at all. Advertising is a very clean and neat. I'm not like think cinema is bad. No, it's not like that. I can't say that. But I'm telling you, good and bad is there everywhere. It's all how you react. I started my this career about when I was very young, you know. So I have not come across with any such incidents, to be frank with you, nor with my models. It's all how we behave. So I will tell that any newcomers or any existing people, as long as you are confident, as long as you know how to handle the situation, பயப்படுறதுக்கே இதே வேண்டாம். You don't need to worry at all. This is what my experience being in the field for 35 years, I'm telling. மேம், இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின். நிறைய ஆடாக இருக்கட்டும், நம்ம டே டு டே நம்மளோட இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. அதில் மாடல்ஸ் தாண்டி இப்போ செலிபிரிட்டிஸே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய மாடல்ஸ்க்கு வந்து இதனால சான்சஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அது வந்து நீங்கள் அட்வர்டைசிங் ஆக்டர் வச்சுட்டு செலிபிரிட்டி வச்சுட்டு பார்க்குறது ஒரு செக்மெண்ட் மட்டும்தான், நாட் ஆல் திஸ் ஒன். பிகாஸ் ஆக்டர்ஸ் என்னும்போது தே ஹாவ் டு பே மோர் ஃபார் தேர் பாப்புலாரிட்டி. ஆப்வியஸ்லி தே ஹாவ் கெயின் தட் பாப்புலாரிட்டி. பட் எல்லா கிளைண்ட்டும் அப்படி பண்ண முடியாது. தே டோன்ட் டூ தட். இதனால மாடலுக்கு அடி அன்னிட்டு நான் நம்ப மாட்டேன். ஐ டோன்ட். It's not possible at all, because there are so many ads. It's not one or two ads இல்லையா? There are so many அப்பளமாடு பிடிச்சிட்டு உங்களுக்கு சர்ஃப் ரெயின் வரைக்கும் இருக்கும். So it is anything, But nowadays, if you see Amazon ad and lot of ads, they are taking the, like these boys can, model. They wanted anybody, everybody, numberable, believable. ஓகே, அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அந்த மாடல் பிளாஸ்டிக் இல்லாம ரியல் பீப்புள் எடுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ட்ரெண்ட் வந்திருக்குது. ஸோ அதனால இஃப் யூ சி எனி மோஸ்ட் ஆஃப் த பாம்பே ஆட்ஸ், யூ சி தட் தே வில் டேக் த நெக்ஸ்ட் டோர் டைப். அந்த ஒரு பையன் வர மாதிரி, ஒரு பொண்ணு வர மாதிரி அப்படியே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. தட்ஸ் வாட் த சான்சஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரிபடி. கான் ஆர் தோஸ் டேஸ் தட் ஒன்லி பியூட்டிஃபுல் பீப்புள் ஆர் கம்மிங். Or we need அப்படின்றது போச்சு. You have to only groom yourself. You have to dress up nicely. You have to put the makeup nicely. And even the boys also, they have to have the good body language, attitude. All this put together, you can be called as a model or an actor. So acting ಅನ್ನಬಹುದು ಏನಾಗುವನ, they have acting capacity இருக்கிறதுனால their body language will be different. மாடல் கூட அப்படிதான் பண்ணா as they experience, அது நல்லா அவங்களுக்கு the ஒரு grooming வந்துருது. And they know how to present themselves, how to talk, how to smile. Everything will come, automatically it will come. The experience, it makes. மென்டல் ப்ரெஷர் எப்படி மேம்? ஹவு டு யூ ஃபீல்? இப்போ சினிமாவில் மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்காது, நம்ம நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ வென் கம்பேர்ட் டு மூவி, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் வந்து மென்டல் ப்ரெஷர் அதிகமாக கம்மியா? ரொம்ப கம்மி. பிகாஸ் அட்வர்டைசிங் இஸ் இருக்கிறது ஒரு நாள். அதுவே மாடல் 12 o'clock 1 o'clock நைட்டு போன உடனே தே வில் கிரிப் அண்ட் தேர் 100 கால் ஃபார் அஸ். லேட்டாக எடுத்து இன்னும் ஷூட் பண்ணலாம் அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு நாள் எவ்ரி மாடலுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீನು பண்ண சி யூ ஆர் பெய்ட் ஃபார் தட். வெதர் சி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட்லுக்கே ஷூட்டுக்கே மாடல்ஸ்க்கே ஏர்லியராக வர சொல்கிறாங்க. பிகாஸ் தே ஹாவ் பிளான் லைக் தட். ஓகே, இந்த மாடலுக்கு ஒரு 10 o'clock வைக்கலாம், 12 o'clock வைக்கலான்னு. பட் அந்த மாதிரி ஆகாது. ஏதோ யாரோ ஒரு மிஸ்டேக் ஆனதில், ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில், மேக்கப் டிஸ்டர், காஸ்டியூம் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது, அது டிலே ஆகுது. இல்லைன்னா சம்டைம்ஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ண மாட்டாங்க, அப்போ கூட டிலே. இதுலன்னு ஒரு குழந்தை இருக்கும், குழந்தை அழுறது. அந்த டைமில் யூ மே ஹவ் டு வெயிட் மாடல்ஸ். இப்போ உங்களுக்கு நாங்கள் 10 மணிக்கம்மா நீங்கள் 8 மணிக்கு வாங்க அப்படின்னா 4 மணிக்கு 6 மணிக்கு உங்களுக்கு ஷார்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் எதுக்கு கிரிப் பண்ணுறீங்க? பிகாஸ் யூ ஆர் பெய்ட் ஃபார் தட். நோபடி வில் டூ டெலிபரேட்லி. ஷூட் லேட் ஆக ப்ரொடியூசருக்கு மண்டை உடச்சுட்டு இருக்கும். பிகாஸ் அவருக்கு பணம் கைந்து போகிறது. பிகாஸ் தே ஹவ் பிளான்ட் அக்கார்டிங்லி இல்லையா?
அந்த மாதிரி இருக்கிறச்சு மாடல்ஸும் ஆர்டிஸ்ட்டும் கலாட்டை பண்ணால் க்ரிப் பண்ணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டோம், இது ரொம்ப கஷ்டம். வென் இட் இஸ் கம்ஸ் டு த மூவி, வை ப்ரெஷர் அப்படி சொல்கிறீங்க? நான் யோசனை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வை ப்ரெஷர் இஸ் பிகாஸ் தே ஹாவ் டு சி அட்வர்டைஸிங்கில் 20 செகண்ட்ஸ் தான் நாங்கள் பண்ணுறோம், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் பண்ணுறோம். ஒன்லி ஃபியூ லைன்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் டைலாக்ஸே இருக்காது. ஆனால் அதில் நிறைய டைலாக்ஸ் இருக்கும், நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் தே ஹாவ் டு ஃபினிஷ் தட் இது டாஸ்க், அந்த ஷார்ட் முடிக்கணும். அப்போது ஒரு பெரிய இப்போ கமல்ஹாசனோ ரஜினிகாந்த் யாரே பெரிய டைரக்டர் ஹீரோ இருக்கிறப்போ அவரெல்லாம் தே வில் பி ஒன் டேக் ஆர்டிஸ்ட். ஓகே, அவருக்கே இப்போ யூஆர் நியூ கமர் அனுமதி ஒரு ஹீரோயின் வந்து முதல்ல பயம் இருக்கும் இல்லையா? பயம் இருக்கும், சர்க்கிட்ட நான் எப்படி இது பண்ணுறேன், அதுக்குள்ள அந்த ஒரு அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். புரிந்தா? எல்லாரும் அந்த பெரிய ஹீரோன்னு போது எல்லாரும் ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க. அந்த டைமில் யூ ஹாவ் டபுள் இது ஆங்ஸைட்டி, ஃபியர். பிகாஸ் நான் எப்படி ப்ரமோட் பண்ணுவேன், எப்படி இமோட் பண்ணுவேன், என்னால் முடியுமா அப்படின்ட்டு வருது. அதுதான் ப்ரெஷர். அண்ட் அந்த டைமில் அது முடிக்கணுன்றது. வேறஸ் இப்போ ரீசெண்டாக வர யங் பாய்ஸ் ஹூ ஆர் ஸ்டார்டிங் த மூவிஸ், தே ஆர் பிந்தாஸ். Absolutely no problem at all, because they're very like friendly. You know, there is no difference between the producer and the director and the artist. So anala இப்போ வர ஒரு நியூ அந்த ட்ரெண்ட் என்ன இருக்கு, இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. they are very very clean and neat and friendly. It's like that, you know, it's nice. மேம், இப்போ ட்ரெடிஷ்னல் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு மாடலிங் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு யாரை பார்க்கணும், தன்னை எப்படி க்ரூம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? ட்ரெடிஷ்னல் கேர்ள்ஸ்னா என்ன? ட்ரெடிஷ்னல் கேர்ள்ஸ்னா என்ன? ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில வந்தவங்க. ஓகே, நான் அதை டீசெண்டாக கேட்குறேன். ஓகே, தெர் இஸ் நோ டீசென்ட் அண்ட் இன்டீசென்ட். இட்ஸ் ஆல் ஹவு வி பிஹேவ்ன்றது தான் முக்கியம். Definitely there is no decent and indecent. Depends upon the situation, how you react, how you respond. அப்போ தான் உங்கள் கேரக்டர் தெரியுறது, வெதர் யூ டீசென்ட் ஆர் நாட் டீசென்ட். ஹவவர் யூ ட்ரெஸ் அப் நைஸ்லி பியூட்டிஃபுல்லி. சப்போஸ் ஒரு குழந்தை இது பண்ணி க்ரை பண்ணிடுத்தோன்னு, சாரி ஐ கான்ட் ஸ்பீக், அப்போ அந்த டைமில் ஹவு யூ ரியாக்ட், ஹவு யூ ரெஸ்பாண்ட், அப்போ உங்கள் கல்ச்சர் தெரியுது, உங்கள் டீசென்சி அதில் தெரியுது. தெர் இஸ் நோ டீசென்ட் அண்ட் இன்டீசென்ட். இட்ஸ் ஆல் ஹவ் யூ ரியாக்ட், ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், ஹவ் யூ டாக், how inside you are, andrathu da mukkiyam. Okay, when it comes to your orthodox family or newcomers ku eppadi pannanumna, absolutely there is no this one that they have to wear short dress and madri ella kadiyadu. Definitely it is, anybody can come with a sari, salwar, anybody. As I told you, that characteristics they have to have. Okay, anybody can come and they can approach me, they can contact me. You can take my number and ask them to contact me. Not only that, I will put them onto other casting directors also. I don't keep anything. I am very liberal and this one that way. I help people otherwise also. Even if they are not suitable for modeling, I will help them how to improve. Or sometimes what happens is, some people will be having good money and they wanted their children to become model and all, they will say, but actually speaking they won't be suitable for modeling. It's so difficult for us to say. And for example, my son is a photographer, he's a fashion photographer. See, they come with their daughters. Ma'am, I have an 18-year-old daughter, 20-year-old daughter, like they come, and I know they will not be suitable. எப்படி சொல்றதுன்னு தெரியாது. So difficult தெரியுமா? அது ஒரு ரொம்ப கஷ்டமான பொசிஷன். I can't say being a spiritual person that you are not good, your daughter is not suitable. I can't say. It's so difficult. What I do is, they will come for the photography. My son also is like me. He says, if the model or if the person, whoever it is, not suitable for modeling, why we will have to make the portfolio? Because they spend a lot of money and they have the hope that we will get the chance. So I know that they won't be getting the chances. One or two they might பின்னாடி நிற்கிறது அந்த மாதிரி பண்ணல. பட் ஐ டோன்ட் டூ தட். பின்னாடி நிற்கிறதில்ல, ஷார்ட்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்ன இருந்தாலும் பிக் ஆட்ஸ் தான் நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி
பிக் பிக் ஆடுன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இருக்கிறத ஆட் பண்ணுவேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் எனிபடி கேன் கம்மா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்புறம் நிறைய ஒரு எல்லாரும் யோசனை பண்ணுறதுன்னா ஒரு டேஞ்சர் இருக்கும் அட்வர்டைஸிங்லே அப்படின்னுட்டு. அப்படி இல்லை. முதல்ல நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுற மேலேன்றது தான் இருக்குது. நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். when I was 35 years I started. Okay, I'm still I have not come across with anything. It's all how you behave ன்றது கண்டிப்பாக. அப்புறம் நான் எல்லாருக்கும் இந்த சினிமாக்கு போகணுன்ட்டு மாடல்ஸ் எல்லாம் வராங்க, சம் கேர்ள்ஸ் எல்லாம். அப்போ நான் சொல்கிறேன், டெஸ்பரேட்னஸ் காமிக்காதீங்க நீங்கள். அப்போ டெஸ்பரேட்னஸ் காமிச்சப்போ எல்லாரும் அந்த டெஸ்பரேட்னஸ் கம்ஸ் இன் எனிதிங். நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகணுன்ட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே இருந்தாக்கா அப்போ சொல்லுவாங்க, நான் 20,000 கொடுக்குறேன் 10,000 கொடுக்குறேன்னுவாங்க. பிகாஸ் ஷீ இஸ் டெஸ்பரேட்ன்ட்டு. இது மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க பீப்புள். அதனால் அந்த மாதிரி டெஸ்பரேட்னஸ் காமிக்காதீங்க நீங்கள். அது ஆகணும்னா தென் யூ ஹாவ் டு கோ த்ரூ த ஹார்ட் வே இன் கேஸ் இஃப் இட் இஸ் கம்ஸ் இல்லையா. அதனால் இட்ஸ் ஆல் அப் டு யூ, ஹவ் யூ டேக் இட் ஃபார்வர்ட், ஹவ் யூ பிஹேவ், ஹவ் யூ react, how you take it அன்றது தான் முக்கியம். So absolutely you don't need to worry. Anybody who wants to come for the newcomers wants to come, they can come. These 3 qualities they have to have. One, they have to be extra attractive, or they should have the good quality the characters, or they have to be one character face இருக்கணும். ஸ்டவுட் இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், குண்டா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வள்ளியாக இருக்கலாம், எல்லா மாதிரியும் வேணும். அப்படி வேணா இருக்கலாம். அண்ட் இன்னும் லைக் பாய்ஸுக்கு எப்படி மேம், நிறைய ஜென்ஸுக்கு வந்து மாடலிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆட்ல நடிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். See, boysல I can say only 2 types. One is really handsome. They have to have the chisel face, sharp nose, டாலாக இருக்கணும். பாய்ஸுக்கு சுமாராக டாலாக இருந்து தான் இருக்கும். பட் அதர்வைஸ் கேரக்டர் ஃபேஸ், லைக் ஈவன் 5'6" இருந்தாலும் பரவாயில்ல, 5'5" இருந்தாலும் பரவாயில்ல. கேரக்டர் அதில் ஒரு கேரக்டர் இருக்கணும் ஒரு ஃபேஸில். இல்லைன்னா ஹேண்ட்ஸமாக இருக்கணும், டாலாக ஒரு இதாக இருக்கணும். அந்த மாதிரி பாய்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கேர்ள்ஸுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது. பாய்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். பாடி ஃபிட்னஸ் இருக்கணுமா? பாடி ஃபிட்னஸ் எல்லாருக்கும் இல்லை, டு பி ஃப்ராங்க் இட்ஸ் நாட் நெசசரி. பட் பண்ணணும்னு இருக்குல்லம்மா. இப்போ வந்து ரேம்ப் மாடல் பண்ணுறவங்களுக்கு ஒரு அந்த சுமாராக இப்போ அந்த மாதிரி ஒரு வந்திருக்குல்ல. இப்போ எனிபடி that's what all the gyms are running well, because everybody is so conscious. That's what beauty parlors are doing very well, because everybody is so conscious. மேம், டஸ்கி டோன் உள்ளவங்க வந்து ரொம்ப கார்ஜியஸ், தே லுக் வெரி செக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ மாடலிங் லைனில் வந்து டஸ்கி டோன் பீப்புளுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா? See, all around the world, dusky tone has got good demand. Okay, but unfortunately, நம்ம சென்னையிலே கருப்பாக இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. This is one thing which we are opposing here. கருப்பாக இருந்தாலும் வேண்டான்னுடுவாங்க only, but they will get the model from Bombay, the ஃபேராக இருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. whereas இங்கிருந்த டஸ்கி கேர்ள்ஸ் டாலாக நல்லா ஸ்லிம்மாக இருக்கிறவங்க பாம்பேயில் நல்லா பண்ணுவாங்க. So dusky girls always demanded, provided if they maintain well. Nice features, sharp features, nice nose, eyes எல்லாம் இருந்துட்டு நல்ல ப்ராப்பர் ஃபேஸ் இருந்துட்டு நல்ல டாலாக இருந்தாங்கம்மா. அது நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த செக்ஸி ஆர் அட்ராக்டிவ் ஃபேஸ் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு இருக்கிறச்சு மட்டும் தான். கிளியர் ஸ்கின் இருக்கணும், அந்த அட்ராக்டிவ் ஐஸ், ஸ்மைல் அதெல்லாம் இருக்கும்போது எனிபடி லுக் குட். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து மாடலிங் பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்கும் மேம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது உங்களோட வேல்யூபிள் அட்வைஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு கொஸ்டனுக்கு நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும். பிகாஸ் பீயிங் ஏ ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆல்சோ ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் கோயிங் இன் த ஸ்பிரிச்சுவல் பாத் பை த வே. அண்ட் see, anybody who wants to do modeling, there are basic qualities they have to maintain. One is their fitness, okay, and they have to do some kind of meditation. So when you meditate, you can handle yourself. Your mind will come to the balancing level, okay, and you will be attractive, and you will not react, you will respond to the situation. Idella when you are a meditator, you will this thing. So nothing wrong that I'm young, why should I meditate? Meditation is nothing to do with any age, any religion. No,
Anybody can meditate. Yesterday, day before yesterday, I was just hired a boy for my car driving. அவன் வந்து என்னப்பா ஒரு சின்ன பையன் வந்தா, அவன் வந்து அது இது பேசும்போது நான் சுமாராக எல்லாருக்கிட்ட கேட்பேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை நான் எதுக்கு இது வந்து அவுட் ஆஃப் த ட்ராக் போயிட்டுருக்கேன். அவன் சொல்கிறேன், மேடம் நான் வந்து எம்ஏ லிட்ரேச்சர் பண்ணியிருக்கேன். ஏன்டா லிட்ரேச்சர் பண்ணிவிட்டு இங்கே ட்ரைவிங் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரைவிங் இஸ் மை பேஷன்னா. அல்ல ஏன்டா இங்கிலீஷ் வராதோ அப்படின்னு. ஐயோ ஐ நோ இங்கிலீஷ் வெரி வெல்மா அண்ணா. இல்லை அவனோட பேஷன்சி, அவன் யங் பாய், ஹீஸ் எ 1 hour he meditates, I believe. Okay, he is a music composer, sound engineer. He knows all the dance, music, singing, மிருதங்கம் எல்லாமே தெரியும். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, you have to be ready with all these things. இப்போ சினிமாக்கு நீங்கள் போகணும்னும் போது கட்டாயமாக you have to have all these qualities. You have to be ready with the dance, fighting, body fitness, beautiful girl or boy, whoever it is, all the things, yeah. ஒன்று அதெல்லாம் பண்ணுறதுக்கே யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் பர்சனல் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எனிபடி ஹூ இஸ் டிசிப்ளின்ட் ஓன்லி கேன் பி சக்ஸஸ்ஃபுல். இன்டிசிப்ளின் பண்ணாலும் இப்போ நீங்கள் வந்து கோட்டிக்கணக்காக நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் கூட இஃப் யூ டோன்ட் ஹாவ் த டிசிப்ளின் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். கார்க்கே கொண்டு வந்து எங்கே போட்டுருவீங்க, அது போகும் சோஃபாஸ் பின்னாடி. Next day, what do? You have to go to the meeting. So this is what the discipline is very important. So morning, get up. When how all the 5 elements on its own correctly going point irukala adhe madri namma life kuda up in the morning we have to get up. Nice sleep is very important. 8 hours sleep is very important for the youngsters. I sleep only 6 hours. That's a different thing. But 8 hours minimum sleep irukano. That's very very important for any human being. And the nightly da thoongano, not in the daytime. And the at least minimum 10 o'clock or paduthikitte or 6-7 and the madri they can get up. But late getting up also is not happening, because they have to have this all the good qualities, disciplined life. Then only when the shooting can போகும்போது 6 மணிக்கு அங்கே இருக்க சொல்லுவாங்க ஈசிஆர் ரோட்ல. So you have to leave by 5 o'clock or 5 o'clock. 4 o'clock you have to get up and take bath and also idella you have to make yourself. And your hair, ladies kana girls kana hair adella skin adella paathukonom. Boys na fitness apra grooming pannikkonom. That is very very important. How we can groom without any guidance annumbodu andra ketta you will see lot of magazines, YouTube le paakala ipa how they walk, how they dress up, how a celebrity, how she or he talks, how they walk, how they present themselves, how they dress up nicely. இதெல்லாம் நம்ம வந்து இப்போலாம் கற்றுக்கலாம். அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போல்லாம் we can learn, we can see everybody and we can learn. So இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு if they come to modeling or acting, so it will be easy for them to get the pass mark. Ma'am, you have got a very beautiful skin. உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாமே. தேங்க்யூ. அந்த சீக்ரெட் வந்து அவர்கிட்ட கேட்கணும். Because I don't ask, I told you முதல்ல, I never go to the beauty parlors, never ever go to the parlors, and I don't do anything, nothing I do for my skin. That's what you have to ask him only. Okay. And I can give some credits to myself. I am a spiritual person. So when you are a spiritual person, definitely your aura, your vibration will be positive. Yes. So that is what it looks. Otherwise, my amma konja credit pogutume. Because I have not seen my mummy, because when I was 2 years, mummy passed away. I have not seen her. But I think all the qualities of mine, it has come amma kitta vandirukku nenikkira. So adudha. And I am from a very remote village inda vandadu nanu. நீங்கள் ஸ்ருங்கேரி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட். சிக்மங்களூர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, காஃபி பிளேஸ். அண்ட் அங்கே ஸ்ருங்கேரின்னு அங்கே ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்தது, நான் கிராமத்துலேருந்து வந்தது ஆக்சுவலி. ஓகே, ரொம்ப ரிமோட் வில்லேஜுங்க நம்மளது. நான் பஸ் பார்த்ததே when I was 8th standard இருக்கும்போது பஸ் பார்த்தேன் நான். ஸோ அந்த அளவுக்கே 4 மைல் நடந்து போயிட்டு, செருப்பு இல்லாமல் 4 மைல் நடந்து போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் நாங்கள். அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் படிச்சிருக்கோம். அப்புறம் நான் வந்து இங்கிலீஷ் இப்போ கூட எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது, பட் ஐ எம் மேனேஜிங்.
பட் நான் எல்லாமே ஐ லேர்ன்ட் ஹிந்தி, இங்கிலீஷ், ஒரு கொஞ்சம் அது இதுன்னு தமிழ் ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன். நான் ஒரு 35 இயர்ஸ் மேலே ஆகிடுது, 40 இயர்ஸ் ஆகிடுது நான் இங்கே வந்து ஆல்மோஸ்ட். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த புதுசாக வரவங்களுக்கே பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒரு ஹெல்ப் பண்ணாரு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் நானே கற்றுக்கிட்டேன், நானே இது பண்ணிட்டேன். சிலவர் சொல்லிடலாம் லக் அப்படி சொல்கிறாங்க. லக்கோட நீங்கள் உங்களோட எவ்வளோ ஈடுபாடு இருக்குது, எவ்வளோ எஃபர்ட்டு, எவ்வளோ ஃபோக்கஸாக இருப்பீங்க, வாட் யூ வாண்ட் டு டூன்றது அது ரொம்ப முக்கியம். சிலவரெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. எஸ், அது லக்கு வேணும் கண்டிப்பாக. இஃப் யூ ஆர் நாட் டிசிப்ளின், இஃப் யூ ஆர் நாட் ஃபோக்கஸ்ட் வாட் யூ வாண்ட் டு டூ, அது ஒன்றுமே. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன் ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, இன்வால்வ்மெண்ட் இன் த ஜாப், வாட் எவர் யூ டூ, அதெல்லாம் அந்த பேசிக் குவாலிட்டிஸ். அண்ட் சின்சியராக ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக நம்ம வந்து உத்தரவு கொடுக்குறதோ இல்லைன்னா அந்த சர்வீஸ் கொடுக்குறது, தட் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மை பிஸ்னஸ் ஆர் எனி அதர் பிஸ்னஸ். அந்த மாதிரி எப்படி போகணுமோ அப்படி போய் தான் ஆகணும். இப்போது நான் வந்து இவ்வளோல பண்ணதுனால அண்ட் மை சின்சியாரிட்டி டுவர்ட்ஸ் மை ஒர்க், ப்ராபப்ளி டுடே ஐ எம் த நேஷ்னல் லெவல் காஸ்டிங் டைரக்டர். பட் ஃபார் த நியூ கமர்ஸ் வாட் ஐ எம் சேயிங் இஸ் தே டோன்ட் நீட் டு வரி. யூனோ, இஃப் யூ, நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன், ஐ ப்ரீச் பீப்புள். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் த கான்ஃபிடென்ஸ், யூனோ, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் பாசிட்டிவ் நேச்சர். நான் என்ன இருந்தாலும் நான் பண்ணுவேன்ட்டு. அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். This is what I always tell every day, at least 5-10 people. Surrender yourself to the God. Definitely, you know, I am going in this path, help me out. You know, let me move forward in this life with your grace. அப்படின்னா அந்த ஒரு இது கேட்டுட்டு anybody whoever wants to do not only modeling, anything they want to do, if they only have the positive nature and confidence and on themselves. That's very important. On them, not parents or husband or child. No, they have to believe themselves and they will have to do. It's definitely possible. Any field for that matter. Any field and any field, I'm telling you, if you only have the focus that I will do it, அந்த பண்டதுக்கு இப்போ நாங்கள் ஒரு பஸ்ஸு போகணும், ஃப்ளைட்டுக்கு போகணும்போது we will make up our mind இல்லையா. We will make sure that we will reach the airport on time. Understand what I mean? Similarly everything. So what I have to do, சும்மா நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு எய்ம் வச்சு இருக்கப்பட்டேன் ஆகாது. You have to work towards it. Then only you will be successful. சூப்பர் சூப்பர் மேம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி வச்சு இன்னொருத்தருக்கு ஒரு அளவுக்கு என்னோட நான் பேசினது ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த குமுதம் கன்சர்ன்கே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட ஸ்டைல் டுடே நிகழ்ச்சியில் நான் வந்து பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பர்ட்டோட உங்களோட மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் மீ டீனா சைனிங் ஆஃப். இந்தியாவிலேயே முதல் முறையாக செயல்படும் மகத்தான மழைநீர் சேகரிப்பு திட்டம். தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக மறைந்த முதல்வர் அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க நாட்டிலேயே முதல் முறையாக 2004ஆம் ஆண்டு மழைநீர் சேகரிப்பு திட்டமானது தமிழகத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இது இந்திய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என வெகுவாக பாராட்டப்பட்டது. இத்திட்டம் சிறந்த முறையில் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதன் காரணமாக இது மிகச்சிறந்த நன்மைகளை நமக்கு தந்துள்ளது. இதனால் ஊராட்சி பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்துள்ளது.